பைசன்வெளி டி கம்பெனி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் பொங்கல் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த திருவிழா வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. பைசன்வெளி டி கம்பெனி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த திருவிழா வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. 22ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் திருவிழாவிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது. தொடர்ந்து 27ஆம் தேதி புதன்கிழமை பொது அன்னதானமும் தீபாராதனை பூஜைகளும் நடத்தப்பட்டது. வியாழக்கிழமை காலையில் அம்மன் பூஜையுடன் திருவிழா துவங்கியது. தொடர்ந்து சாமி பூஜை நடைபெற்றது. உச்ச பூஜைக்கு பின்பு கரகம் எடுத்து பக்தர்கள் கோவிலுக்கு வந்தனர். ஊர்வலத்தில் முளைப்பாரி, மாவிளக்கு, தாளப்பொலி போன்றவை எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து இரவு 1 மணிக்கு பூக்குடி இறங்கப்பட்டது. பைசன்வெளி டி கம்பெனியில் அமர்ந்துள்ள 100 ஆண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்து தருகிறார்கள். அதுபோன்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய அனைத்து பக்தர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அதுபோன்று 15 வருடமாக நமது கோவிலுக்கு பரவ காவடி எடுத்து வரும் அருமை அண்ணன் சுவாமி பால்கனி அவர்கள் இவ்விழாவுக்கு சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை காலையில் அம்மன் பூஜை, சாமி பூஜை நடத்தப்பட்டு பொங்கல் பானை அடைத்து வரப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து சூலம் குத்தி, பால்குடம், பறவை காவடி போன்றவை எடுத்து வந்தனர். தொடர்ந்து மதியம் பொங்கல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு நடத்தப்பட்டு 3 மணிக்கு முளைப்பாரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. மாலை நையாண்டி மேளமும் செண்டை மேளம் போன்றவையும் நடத்தப்பட்டது. திருவிழாவில் ஏராளமான பக்தர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.